மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பன்னாட்டின் பதிப்பகம் சான்றோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பேர் தாமஸ் ஹிட்டோஷி ப்ருக்ஸ்மா. சொந்த ஊர் சியாட்டில். அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் கடந்த 26 வருஷமா தமிழ் படிச்சுக்கிட்டே வரேன். அதில் மொத்தமாக 5 வருஷம் தமிழ்நாட்டிலேயே இருந்து படிச்சிருக்கிறேன். மதுரையில் முனிவர் கு வே ராமகோடி அவர்களிடம் பேச்சு தமிழும் எழுத்து தமிழும் தமிழ் இலக்கியமும் பயின்றிருக்கிறேன். மதுரை பக்கத்தில் வலையப்பட்டி என்னும் அருமையான கிராமத்தில் பல்லாண்டு தங்கி மகிழ்ந்திருக்கிறேன். திருக்குறளையும் ஆங்கிலத்தில் கவிநயத்தோடு மொழிபெயர்த்திருக்கிறேன். இதனால உலகம் முழுக்க எல்லாருக்கும் நான் தெரிஞ்சவன் ஆயிருக்கேன். திருக்குறள் தான் இந்த பெரும் கதவை திறந்து வைத்துள்ளது. சொல்வன்மை என்னும் அதிகாரத்தில் விரைந்த தொழில் கேட்கும் ஞானம் நெருந்தினிது சொல்லுதல் வல்லர் பெறின் என்று அருமையா பாடி உள்ளார் திருவள்ளுவர். In my English translation of this verse from the Tirukkural, in the chapter on strength in speech, Thiruvalluvar says, and I think this is particularly fitting for this extraordinary book fair, when one attains sweetness and order in words, the world rushes to listen. இது பாட வேண்டிய ஒரு பாட்டு. விரைந்த தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தனிது சொல்லுதல் வல்லார் பெறின். விரிந்த தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தனிது 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 சொல்லுதல் வல்லார் பெறின். When one attains sweetness and order in words, the world rushes to listen. When one attains sweetness and order in words, the world rushes, the world rushes, the world rushes to listen. For making it possible for the world to gather here in Tamil Nadu, in Chennai, so that literature can cross borders, my heartfelt thanks. இவ்வளவு சிறப்பான விருந்தோம்பலுக்கும் இவ்வளவு புகழத்தக்க ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, இவ்வறைய புத்தக திருவிழா மென்மேலும் தொடர்ந்து நடத்துக என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தன் மக்களை. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.